2026 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் லைவ் இன் கான்சர்ட். என்னுடைய லைவ் இன் கான்சர்ட் தேவாதி தேவா லைவ் இன் கான்சர்ட்டுக்காக இன்னைக்கு நான் வந்து டிக்கெட் லான்ச்சுக்காக வந்திருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. எல்லாரும் உள்ளன்போடு பேசினாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக அமையணும்னு எல்லாரும் இங்கே நல்லபடி பேசினாங்க. நல்ல உள்ளத்தோடு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் கரூர் போன்ற ஊரில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவ்வளவு அப்படி ரசிப்பாங்க பாட்டெல்லாம். என்னுடைய நான் மெலடி பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன், குத்து பாட்டும் பண்ணியிருக்கேன், கானா பாட்டு பண்ணியிருக்கேன், வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கேன், ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு தூதுவலை எல்லாம் அரைச்சி தொண்டையில் நான் குறைச்ச அந்த பாட்டு, எருக்கஞ்செடி வர இறுக்கி பிடிச்ச மாமான்ற பாட்டு, பஞ்சு மிட்டாய் சேர கட்டிடுற பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் மியூசிக் இல்லைன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல் நீங்கள்லாம் இருக்கிறதுனால ஊடக நண்பர்கள்லாம் வந்து இதெல்லாம் என் பாட்டு தான், தேவாதான் மியூசிக்னு எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மூலமாக அது நல்லா பரவுறது நினச்சி நான் ரொம்ப நாள் ஏற்போம். இன்னும் நம்ம பாட்டு யாருக்குமே தெரியலையே, இதெல்லாம் நான் தான் மியூசிக் புரியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன், தவிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் என்னுடைய தவிப்பை வந்து நிறைவேற்றிட்டீங்க. இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் மக்கள் சொல்கிற மாதிரி நல்லா நீங்கள் என்னை பிரதிபலிச்சுட்டீங்க, என்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. இதெல்லாம் நான் தான் மியூசிக் பண்ணேன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து கானா பாட்டு தான் இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்திரை விட்டுட்டாங்க. கானா பாட்டும் ஒரு உயிர், அது ஒரு இது, அது ஒரு கண், மெலடி ஒரு கண் எனக்கு. ஏன்னா கானா பாட்டு இல்லைன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நான் ரீச் ஆகிருக்க மாட்டேன். அது ஒன்று. மெலடி சாங் நான் மியூசிக் பண்ண மெலோடி சாங்லாம் நிறைய மெலடியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ தான் வந்து இப்போ லைவ் கான்சர்ட்டில் மக்கள் கேட்டு ரசிகர்கள் கேட்டு கை தட்டும்போது ஆரவாரம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கரூருக்கு அது எதுக்காக வரேன்னா, என்னுடைய மெலடி சாங்கெல்லாம் நல்லா தலையாட்டி ரசிக்கிறீங்க. என்னுடைய குத்து பாடலுக்கு வந்து நல்லா விசில் அடித்து ஆரவாரம் பண்ணுறீங்க. என் கானா பாட்டு சொல்லவே வேண்டாம். எல்லா ப்ரோக்ராம்லேயும் இது மூணும் கலந்து வெஸ்டர்ன் எல்லாம் அற்புதமான பாடகர்கள்லாம் வராங்க. எல்லாம் வந்து ஜனவரி 17 என்னுடைய ப்ரோக்ராம் இங்கே கான்சர்ட் நடக்க இருக்கிறது. உங்களுடைய அன்பு உள்ளங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களோடு நான் நல்லா நடத்தி கொடுக்குறேன். கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறேன்.